Bismillahirrahmanirrahim. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாய் பிரியர்கள் என்ன செய்யறாங்க? நாய்க்காக வேண்டி கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாய் பிரியர்கள் அசிங்கமா இல்ல, நாயை நேசிக்கக்கூடியவங்க அர்த்தம். அது நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. அப்ப அந்த நாய் பிரியர்கள் நாயின் மீது ஆசை வைத்து இன்றைக்கு என்ன செய்யறாங்க பார்த்தா நிறைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய ஆர்வலர்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க, பயங்கரமா கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன மாதிரி கண்ணீர் போட்டு கொல்லுண்டு கொன்னா பாருங்க மனுஷர்களை. அதுக்கு யாருமே கண்ணீர் வடிக்கல. இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் எங்கே சென்றார்கள்? இருந்தார்களா அல்லது இந்த பூமியை விட்டு அல்லது இந்திய பூமியை விட்டு வேறு எங்கும் சென்று விட்டார்களான்னு தெரியல. இந்தியாவில் எத்தனையோ கொடுமைகளும் கொடூரங்களும் இன்று வரை மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஆர்வம் காட்டாதவர்கள் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் உத்தரவு போடுது, நாய் பிள்ளைகளை விடாம கடிச்சு குதறுது, பெரியவர்களை விடாம கடிச்சு குதறுது, நீங்க அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி காலக்கெடு முடிச்சோடு பயங்கரமா அழுகுறான். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடண்டா பேசுறது. நாய், இந்த நாயினாலதான் எங்க தெருவுல திருட்டே இல்லை. ஒருத்தன் ஒரு அம்மா. இன்னும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. சரி ரைட்டு. இந்த தெரு நாய் இருக்கு பாத்தீங்களா, தெருநாய்ங்கிறது ஒரு 5 அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பெரிய நாயை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பார்த்திருந்தா நான் சும்மா முடிச்சோன்னு எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு, அல்லது 1 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். தெருநாய் இருந்தது, அடையாளம் தெரியும். XYZ இவருடைய வீட்டு நாய் அப்படின்னு வரும். வந்த உடனே அதுக்கு சில பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்கிட்ட உள்ள அந்த இஞ்சி போன உணவுகளை வைப்பேன், சாப்பிடும், அப்படியே வாழாடிட்டு போயிடும். நான் வரும்போது அப்படியே வாழாட்டிட்டு வரோம், என்னுடைய பிள்ளைய வாழாட்டிட்டு வரோம். இப்படி எல்லாம் தெருக்கள்ல இருந்துச்சு. அந்த தெருநாயுடைய கலர்கள் வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு தெருநாயுடைய கலர்கள் ஒரே யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்குது, ஒரே யூனிஃபார்மா இருக்குது. ஒவ்வொரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா டஜன் கணக்குல நிக்குது. எப்படி வந்துச்சு இது? வரைக்கும் யாரும் பேசல. இது யார் கொண்டு வந்து இறக்குமதி செஞ்ச? போனதுல ஊருக்கு போகும்போது எங்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேங்க, காஞ்சிபுரம் பக்கத்து. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜே அப்படியே வர்றாரு, பயங்கரமா வந்துகிட்டு இருக்காரு. பயமா இருக்கு. அவங்க அப்படியே விரட்டி விட்டுட்டு கம்ப வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு எல்லா தெருக்கள்லையும் என்ன செய்து இருக்கிறது. ஆனால் நம்ம தெருநாயின்னு ஒரு நாய் இருந்துச்சு பாத்தீங்களா, அது நமக்கு 99 விழுக்காடு எந்த இடையூறும் தரல. ஏன்னா அது சில வீடுகளில் அந்த நாய் இருந்துச்சு, அந்த நாய்க்கான உணவுகளும் பராமரிப்புகளும் ஒழுங்கா இருந்துச்சு. அது எல்லா வீட்டுக்கு செல்லப்பிள்ளை மாதிரி போகும். அன்னைக்கு நீங்க நானெல்லாம் எல்லா வீட்டுக்கும் இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் ஓடி ஆடி விளையாண்டோம்ல, அது மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்படி இல்ல. தெருவுல டெஜ கணக்குல விட்டுக்கிறான். ஏதோ கார்பரேட்டுடைய முதலாளிகள் தங்களுடைய அந்த ஊசியினுடைய மருந்தை விற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படி உருவாக்கி இறக்கி விட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பேசப்பட்டது சிலர்களால். ஆனால் அது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வரல. வேற என்ன காரணமா இருக்கும்? ஒரே யூனிஃபார்ம்ல எங்க பார்த்தாலும் யூனிஃபார்ம். நான் பார்த்துட்டு ஒரு 5-6 இடத்துல ஊருக்கு போயிருக்கும் போது எல்லாம் யூனிஃபார்மா இருக்கு. ஒரு தாய் மக்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரே இனத்திலிருந்து அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி ரைட்டு, கொண்டு வந்து விட்டில விட்டவன என்ன ஆகுது? இப்ப கடிக்குதா? பராமரிப்பு இல்லையில 10 நாய் 20 நாய் ஒரு தெருவுக்குள்ள வருது போகுது இருக்கு. யார் சாப்பாடு தருவ? கண்ணீர் வடிக்கிறான். நீ உனக்கு கண்ணீர் வடிக்கிறதுல கொண்டு போய் உன் வீட்டுல வச்சு 2 பேர் 4 நாய்களை உள்ள வச்சு பராமரி. யாரு வேணாண்ட ஷெல்டர் கட்டி அதுல உரிய முறையில பராமரிப்பு செய்யுங்க. அடுத்து இனவிருத்தி செய்யாம அதுக்கு ஆபரேஷன் பண்ணி விடுங்க. ஆபரேஷன் பண்ணா அதுக்கு ஒருத்தர் ஓலம் போடுறான். ஆபரேஷன் பண்ணா போட்டா 1 போட மாட்டேங்குது, 2, 3, 4 போடுது. நம்ம தான் ஒண்ணு போடுறோம். 2 போட்டா அதிசயம், 3 போட்டா அதிசயத்திலும் அதிசயம். நம்ம
ஆனா வத 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 வதன்னு போடுறது இவன் வர்க்கா பாருங்க, இந்த இனம் அது வாட்டில போட்டு தள்ளுது. அதனால என்ன செய்யுது, 2 விட்டான்னு சொன்னா அடுத்த 2 மாசம் 6 மாசத்துல அது 8ஆவது அல்லது 10 ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. திரும்ப அவன் பெருக்குவான் பாருங்க, அப்படியே அந்த பெருக்கத்தை குறை அப்படிங்குது. இந்த மாதிரி சட்டங்கள் போட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூக்குரல்கள் இதுல என்ன காட்டுறே பாருங்க, ஒண்ணுமே இல்ல. 2022ஆம் ஆண்டு 4 வருஷ கணக்கு இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டிவியில தான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த டிவி வரைக்கும் இருக்க மாட்டார். 22 கணக்கின்படி 21,81,909 கேஸ் நடந்திருக்கு. அவ்வளவு பேத்த கடிச்சிருக்கு ரேபிஸ் நோய். சிலர் பாத்தீங்கன்னா அந்த விஷம் உள்ள போயிட்டு நாய் மாதிரியே குறைக்கிறான், பார்க்க பாவமா இருக்கு. என்ன கொடுமை. ஓ வீட்டுல இன்னும் கடிக்கல. அதனால விலங்கு பிரியர்கள் இந்த நாய் மீது ஏதோ அக்கறை உண்டது போல பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பேசுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்கு உள்ள முறையில நீங்க எடுங்க, கஸ்டடியில எடுங்க. ஏன் தெருவுல விட்டு வச்சிருக்கிறீங்க? எத்தனை வீடியோக்களை பாக்குறோம், சிறுவர்களை விட்டு வைக்குதா? அது பாக்குது, அதுதான் அதனுடைய உணவாக தெரியுது. அதனால ஓடி போய் என்ன செய்து எடுக்குது. அடுத்து பாருங்க, 23 ஸ்டேட்டஸ் 30,52,521. 24வது ஸ்டேட்டஸ் 37,15,713. 21 இருந்தது, 30 ஆச்சு, 37 ஆச்சு. 25ல 2 மாசம் பிப்ரவரி வரைக்கும் 4,29,664. இது ஸ்டேட் வாரியா. இந்த 2 மாசம் ஸ்டேட் வாரியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 56,538, குஜராத்ல 53,942, தமிழ்நாட்டில் 48,931, கர்நாடகத்தில் 39,437, ஒடிசால 24,478. ஆக இவ்வளவு பேரு கடி வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இறக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் என்ன செய்யல, இன்ன வரைக்கும் உலக சுகாதாரம் வெளியிடல, அல்லது இந்தியாவும் வெளியிட விடல. அதை அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வெளியிடுவாங்களான்னு தெரியல. இது மட்டும் எப்படியோ வெளியே வந்திருக்கு. சரி, இதை சொல்லி என்ன செய்ய போறீங்க? நீங்க நாயோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அது இருந்து நாம வெளியில வரணும். இந்த நாய்களை அப்புறப்படுத்தி அது அரசு சொல்றது போல உரிய முறையில அவங்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நாம மேற்கொள்ளணும். இல்ல அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய சந்ததிகள் பலர்களை, நம்முடைய பிள்ளைகள் பலர்களை இழக்க வேண்டியது வரும். பெரியவர்களையும் விட்டு வைக்கல. சில பெரியவங்க போறாங்க, அவங்களையும் என்ன செய்யுது, அது கடிக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நாய் உங்களுடைய வீட்டுல வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 காரணத்துக்காக வளர்க்கலாம். ஒண்ணு வேட்டைக்காக வேண்டி, அல்லது பாதுகாப்பு. உங்க விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா, நகச குல்ல யௌமி மின் அமலிஹி கீராத். புகார்ல வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை அழிஞ்சுகிட்டே போகுதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் வளர்த்தன்னு சொன்னா பெட்டனிமல்ல நாயெல்லாம் கிடையாது, வளர்க்க கூடாது. நீ அது வளர்க்க வேண்டியது அல்ல. அது அந்த அளவுக்கு அதில் விஷம் இருக்கிறது. அது மனித குலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல. அதனாலதான் கடிச்ச உடனேயே நோய்கள் வருது, மரணிக்கிறார்கள், அல்லது நாயை போல அவர்கள் மாறுகிறார்கள். காரணம் என்ன சொன்னா அதுல அவ்வளவு பெரிய தீமை இருக்கு. இத கவனத்துல வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை அடைகிறது. அடுத்த 2வது என்ன சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிகா பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்து தமாசீர். புகார்ல வரக்கூடிய செய்தி, எந்த வீட்டில் உருவப்படங்களும் நாயும் இருக்கிறது அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படியோ செய்தி வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரக்கூடிய டயத்துல வரல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பாக்குறாங்க, அல்லாஹ்வும் மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் வானவர்களும் மாறு செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க லேட் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல ஒரு இடத்த அப்படி பார்த்தா இந்த கட்டளை கீழே இவன் படுத்திருக்கான், நாய் படுத்திருக்கான்.
எங்கே இருந்து வந்து கேட்கிறாங்க அம்மாட்ட, தெரியல, ஏன்னா தெரியாம அதெல்லாம் அப்படித்தானே வரும், அன்னைக்கெல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. அப்ப அதை மிரட்டி வர்றாங்க. அப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றாங்க. வந்த உடனே என்னன்னு கேட்கும் போதான், நான் இருந்து விட்டால் நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீ எந்த அளவுக்கு சொன்னாங்க, சொன்னது யாரு தெரியுமா? அல்லாவோடு கனெக்ஷன் உள்ள இறைத்தூதர் சொன்னாங்க. அவர் படிக்காதவர். இன்னைக்கு படிச்சவங்க தான் ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாய்க்காவண்டி. படிச்சவங்க தான் வந்து அழுகுரல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சவங்க தான் நாய் மேல பெரிய அக்கறை மாதிரி செய்யறாங்க. அக்கறையெல்லாம் ஓகே தான், ஆனா அதை நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிடுங்க. உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறீங்கல்ல, அந்த நாய்க்கானது என்ன? அந்த நாய்க்கு போடக்கூடிய உணவு கூட தெருவில் வந்து யாசகம் கேட்கும் போது செலவழிக்கிற அணியே இல்லையே. உன்ட்ட என்னடா மனிதாபிமானம் இருக்கு? நீ உன் நாய்க்கு உள்ள வீட்டுக்குள்ள செலவழிக்கிறீல, அதுல ஒரு பங்கு கூட வந்து அம்மா யாசகம் கேட்டு வந்திருக்குன்னு ஒருத்தர் வந்து யாசிக்கிறார்ல, அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்திருக்கியா நீ? பெரிய விலங்கு மீது ஆர்வலர்கள் அப்படியே பெரிய அளவுல பொங்கிக்கிட்டு வர்ற எல்லாம் வந்து விளம்பரங்க, இல்ல ஏமாற்று வேலை, மோசடிகள். ஏன் சொல்ல வரேனா, இது எந்த அளவுக்கு டேஞ்சருங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா வலகல் கல்பு ஃபில் இனாயி ஃபக்ஸிலு சபா மர்ராத். முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி, நாய் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் 7 முறை கழுவுங்கள் என்றார்கள். அவ்வளவு பெரிய விஷம். சொன்னது வஹி உள்ளவர் சொன்னாரு, பொய் இல்ல, சரியான செய்தி. கடைசியாக மண் போட்டு கழுவுங்கள், அப்பதான் அதனுடைய கிருமிகள் போகும், தூய்மை அடையும் என்ற அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. சொன்னா இது மனித சமூகத்துக்கு நல்லதான்னு சொல்லி யோசிங்க. மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, மனித சமூகத்திற்கு துன்புறுத்தக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் அவர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய, யாரெல்லாம் நல்ல லக்ஸரி வாழ்க்கையில வீட்டுக்குள்ள சுகபோகமா வாழ்றாங்களா அவங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கேன்னா, அவங்க போறது வர்றது எல்லாமே கார்ல வந்து இறங்குறது, அப்படி உள்ள போறது, எந்த தெருநாயும் விரட்டல. நான் அப்படி இல்ல, நீங்க அப்படி இல்ல, தெருவுல நடந்து போறான். எங்க புள்ள உங்க புள்ள அப்படி இல்ல, அவங்க புள்ள அப்படி இல்ல. காலையில எந்திரிச்சு டியூஷனுக்கு போகுது, மதரசாவுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, ஈவினிங் வந்த பின்னாடி டியூஷன் போகுது, மதரசா போகுது, சில வேலைகளுக்கு போகுது, கடைக்கு போகுது. போனா அது என்ன செய்யுது, அப்படியே விரட்டி கடிக்கக்கூடிய, குதறக்கூடிய ஒரு கொடூரத்தை பார்க்கணும்னு சொன்னா, இது போன்றவர்களுடைய மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த நேரத்தில். அதே போல நாமும் அந்த நாய் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருந்தால் அதிலிருந்து மீளுவோம். தேவை ஏற்பட்டால் மட்டும் பாதுகாப்பு கருதி, வேளாண்மை விவசாயிகள் கால்நடைகள் வச்சிருக்கிறோம், அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு கருதி வளர்ப்பதற்கு தடை இல்லை. ஆனால் வீடுகளில் வளர்ப்பது, அது நம்மோடு உறவாடுவதை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது, அதில் நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.